ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட டெய்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸும் அதோட மென்ஸ் ஹெல்த், அதாவது நம்மளோட ஃபர்டிலிட்டி அண்ட் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம ரேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இட்லி, சாம்பார், தோசை இந்த மாதிரி சாப்பிட்றத விட ஓட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறது உங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது உங்களோட மென்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு நம்ம ஒரு 6 out of 10 கொடுக்கலாம். இந்த மாதிரி ஓட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு 8 out of 10 கொடுக்கலாம். இந்தியன் ஃபுட். இந்தியன் ஃபுட். ஸோ நம்ம மத்தியானம் ரைஸ், தால் இந்த மாதிரி எடுக்கிறது உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜென்ரல் உங்களோட பாடியோட ரெக்கவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து உங்களோட மென்ஸ் ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுக்காது. அதாவது உங்கள் ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியலுக்கு இது ஓகேவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு 7 out of 10 கொடுக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த ரோட் சைடில் நம்ம வாங்கக்கூடிய சிக்கன் ரைஸ், வெஜ் ரைஸ், நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய வேறு பர்கர்ஸ், இல்லைனா நம்ம இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே உங்களோட டெஸ்டோஸ்டரோன் லெவல்ஸை கட்டாயம் கம்மி பண்ணும். ஸோ இது வந்து உங்களோட ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் அண்ட் மென்ஸ் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு 2 out of 10 கொடுக்கலாம்.